மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. என்ன பண்றீங்க? புதையல் தேடுதோம்ல. என்ன புதையல? இல்லையா, இந்த இறக்கிற வழி உள்ளார விழுந்துருச்சு, அதை தேடிக்கிட்டு இருக்கோம். ஆமாங்கய்யா. வாங்க அன்பழகன், எங்க திடீர்னு இந்த பக்கம்? ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்காங்க. ஓ, அப்பாவை பார்க்கணுமா? இவர் டிஆர்ஓ. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ் தான். மிஸ்டர் அம்மையப்பனை பார்க்கணும். ஏல ஐயா, பாத்து 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 வெளியில வாம்ல. சார் ரொம்ப நல்லவர். யாரோ வேண்டாதவங்க தான் இந்த மாதிரி லெட்டர் எழுதியிருக்காங்க. மற்றபடி எதுவும் இருக்காது. வாங்க அன்பழகன், வாங்க உட்காருங்க. என்ன என்ன விஷயம்? சார் டிஆர்ஓ, இவர் தாசில்தார். இவங்களெல்லாம் அறிமுகப்படுத்தணுமா என்ன? ஏற்கனவே தெரிஞ்சவங்க தானே. சொல்லுங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சார், உங்கள் வயலில் ஒரு தங்க புதையல் கிடைச்சதாகவும் அதை நீங்கள் போலீஸுக்கும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கும் மறைச்சதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. அதை பற்றி விசாரிக்கலாம்னு வந்திருக்கோம். இந்த நாய் எப்படி சொல்லிச்சு? ஏன் சார் இப்படி கோவப்படுறீங்க? என்ன நையா, எவனோ ஒரு கேடு கட்ட பாய மொட்டை கடை எழுதிருப்பா, அதை பெருசா எடுத்துட்டு விசாரிக்க வந்துட்டீங்களா? இதை பாரியா, புதையல் எடுத்து அதை மறைச்சு வைக்கிற அளவுக்கு நாங்க ஒன்று கேடு கட்டவங்க இல்ல, கேவலமானவங்கள, தெரியுதா? போய் விசாரிங்க, நல்ல தேடுங்க, நல்ல தேடி பாருங்கயா. பா பா, நீ சும்மா தவசி போயா, போய் தேடி பாரியா. அப்பா, ஏதோ தகவல் கிடைச்சிருக்கு, அது உண்மையா பொய்யான்னு விசாரிக்க வந்திருக்காங்க. அதுக்கு ஏன் அப்படி கோச்சுக்கிறீங்க? இல்ல தவசி, இதெல்லாம் இந்த காந்திமதிமா வேலையா தான் இருக்கும். சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆஃபீஸர் டியூட்டி பார்க்க வந்திருக்காங்க. சார், உங்களை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். நேரடியா தகவல் வந்திருந்தா நாங்க கிழிச்சு போட்டிருப்போம். ஆனா கலெக்டர் ஆபீஸ்க்கு பெட்டிஷன் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைச்சது. அதை நாங்க விசாரணை செய்யலைன்னா அவங்க எங்களை கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. நாங்க என்ன சார் பண்றது? அதுக்காக தான் ஃபார்மலா ஒரு விசிட் வந்தோம். கோச்சிக்காதீங்க சார், நாங்க வரோம். சரி. எப்பவாவது உளுந்த செம்பா இருக்கும். என்ன எடுங்களே. அச்சி, அதை பாரு. அச்சி, புதையல் உள்ள தங்க காசு இருக்கு. புதையல நாம வச்சுக்க கூடாது, உடனே போலீஸே கொடுக்கணும், இல்ல தப்பாயிரும். பெருசே, நம்ம வீட்டு கிணத்துல இருந்து எடுத்தது நமக்கு தானே சொந்தம். உடைச்சு பார்த்தலாமா? ஐயோ, அதெல்லாம் பண்ண கூடாது. காவு கொடுக்காம உடைக்க புரியாம கூடாது. பேசாங்கம்மா, அதெல்லாம் அரசாங்கத்துல கொடுக்கணும். அதான் சரி. போடாதீங்க, தவசி என்கிட்ட கொடுத்துருங்க, போங்க. கொடுங்க. என்ன அன்பழகன், பட்டாளத்தார் வீட்டுல செப்பு கலையும்? என்ன சார் இது? என்னம்மா இது, எப்படிமா? இல்லைண்ணா, நம்ம கிணத்துக்குள்ள வாளி விழுந்துருச்சு. அதை செவலி விட்டு எடுக்க சொன்னோமா, அந்த வாளிக்குள்ள இது இருந்தது. சார், இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். யார் எப்போ கொண்டு வந்து போட்டான்னு எனக்கு தெரியாது சார். இது பிடிங்க. சோழி. சோழில இருக்கு. சரி, இதை நாங்க ஆபீஸுக்கு எடுத்துட்டு போறோம். தேவைப்பட்டா சொல்லி அனுப்புறோம். நீங்க உங்க அப்பாவோட வந்து பாருங்க. சரி. ஏதாவது பிரச்சனை வருமா? ஒன்றும் பயப்படாதீங்க. தங்க காசை கடிச்சது வெறும் சொல்லி தானே, நான் பார்த்துக்கிறேன். அப்பாவை கொஞ்சம் கோவப்படாமல் இருக்க சொல்லுங்க. சரிங்க. செவல பார்த்து மொல்ல. செவல, இந்த தலையத்தை விட்டு.
என்னத்த வச்சு இப்பதான் போறாங்களா? நீ எப்படி ஓடி வர? அப்பா நம்ம கிணத்துல ஒரு புதையில இருந்துச்சுப்பா. புதையிலா? ஆமாப்பா, செப்பு கலையும் இருந்துச்சு. ஆபீசர்களை திறந்து பார்த்தாங்க, உள்ள சோழி இருந்துச்சுப்பா. என்னையா செப்பு கலையங்கிற சோழிங்கிற இதெல்லாம் நம்ம கிணத்துல எப்படி வந்துச்சு? யார் கொண்டு வந்து போட்டான்னு எனக்கு தெரியலப்பா. அண்ணாமலையாரே, இது என்னையா சோதனை? இன்னும் என் பொண்ணு கல்யாணம் சீக்கிரம் முடியலையேங்கிற வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல அவளை கூட்டிட்டு சோதனை மேல சோதனை வந்தா நான் என்னையா பண்ணுவேன்? என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஐயா, எதுக்குயா? ஏன் இப்படி மனசை போட்டு குழப்பிக்கிடுதிய? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, பேசாம இரு. அக்கா, நீ பேசாம இரு. ஏன் துளசி, இதெல்லாம் பார்க்கும்போது இது செய்வன வேலையா இருக்குமோன்னு தோணுது. ஒருவேளை நம்ம குடும்பத்தையே அழிக்க நினைக்கிறாங்களே காந்திமதிமா, அவங்க இதை பண்ணிருப்பாங்களோ? இல்ல அன்னைக்கு நீ அந்த பந்தாமுரணை கமிட்டில இருந்து வெளியே துரத்தினியே, அவன் ஆத்திரத்துல இதை பண்ணிருப்பானோ? எனக்கு ஒண்ணுமே புரியலையா, ஒரே குழப்பமா இருக்கே. அப்படிலாம் ஒண்ணு இருக்காதுப்பா. எதுக்கு மனசு போட்டு குழப்பிக்கிறீங்க? வாங்க சாப்பிடலாம். இல்லையா, எனக்கு பசி இல்லை, நீ போ. வாங்கப்பா. ஐயா, இப்படியே இருந்தா எப்படியா? சொல்றத கேளுமையா, ஒரு வா சாப்பிட வருமையா. அக்கா, நான் படுற வேதனை உனக்கு தெரியாது, பேசாம உள்ள போ. இல்லை சுப்பையா, ஐயா, என்னடா இது புதுசு புதுசா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே? ஏன்? நான் தங்கத்தை ஒதுக்கி வச்சுட்டேனே, அதனால தான் இப்படி எல்லாம் வருதுன்னு சொல்றியா? ஐயா, நான் அப்படி சொல்லணும் ஐயா. அவ எனக்கு பண்ண துரோகம் பத்தாதுன்னு ஏதோ புதுசு புதுசா ஒண்ணா வந்துகிட்டே இருக்கு. வரட்டும் வரட்டும், எல்லாம் என் தலையெழுத்துடா. ஐயா, தலையெழுத்து. நிறுத்துமா. யார மயக்கிறதுக்காக இந்த மாதிரி பாடிட்டு இருக்க? பட்டாளத்தார மயக்க நீ எங்களை பெத்தது பத்தாதா? பின்ன என்னம்மா, இந்த மாதிரி நீ உருகி உருகி பாடும்போது உன் மேல எனக்கு தப்பான அபிப்பிராயம் தான் தோணுது. இந்த வீட்ல இனிமே சங்கீதம் தேவையில்லைம்மா. ஏன்னா இங்க யாரும் சந்தோஷமா இல்ல.
ஏண்டி எதுக்குடி கத்துற? ஏதோ பல வருஷத்துக்கு அப்புறம் வாசிக்கணும்னு தோணுச்சு. அது தப்பா? பாட வேண்டாமா? நீ பாடுறது அந்த ஆளுக்கு வேணா பிடிச்சிருக்கலாம், ஆனா எங்களுக்கு பிடிக்கல. நீ ஒண்ணு செய், இந்த வீணையை தூக்கிட்டு போய் அவங்க வீட்டு வாசல்ல உட்காந்து வாசிச்சு கச்சேரி பண்ண. ரொம்ப பிடிச்சு போயிடும். அவர் பெற்று வச்சிருக்காரு ஒரு ராஜகுமாரி, அண்ணா மலை. அவளுக்கும் பிடிச்சு போய் 10 காசு 15 காசு போடுவா, அதை பொறுக்கிட்டு வா. என்ன சாந்தி, எதுக்காக 5 பைசாவும் 10 பைசாவும் பொறுக்கணும் நான் இருக்கும்போது? எதுக்கு அம்மாவை திட்டிக்கிட்டு இருக்க நீ? வாப்பா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வீணை எடுத்து வச்சு வாசிச்சேன். அது அவளுக்கு பிடிக்கல. எதுக்குப்பா சிரிக்கிற? இல்லம்மா, நாடு பத்திக்கிட்டு எரியும் போது ஏதோ வாச்சிக்கிட்டு இருந்தான மண்ணை, அந்த மாதிரி பட்டாளத்தை குடும்பங்க பத்திக்கிட்டு எரியும் போது நீங்க இதை வாச்சிக்கிட்டு இருந்தியா, அதை நினைச்சேன். ஏன், என்னாச்சு? அம்மா, உன் புருஷனுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்கத்தான் செய்யுது. புதையல் கிடைச்சிருக்குதுமா. ஏ சாந்தி, ஒரு பெரிய மனுஷன் தான் புதையல் கிடைச்சா என்ன பண்ணணும்? நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல தானே கொண்டு போய் கொடுக்கணும். இவன் தான் சொத்துக்கு ஆசைப்படுறவனாச்சா, நேரா கிணத்துல கொண்டாந்து பதுக்கி வச்சிருக்கான். இது எப்படியோ ஊர்க்கார பயல்களுக்கு தெரிஞ்சு எவனோ ஒருத்த மொட்டை கடைசி போட்டான். போலீஸ் வந்து கடைசியில மொத்தத்தையும் அள்ளிட்டு போயிருச்சு. இவன் தலையில துண்டை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். போலீஸ் வந்துச்சா? ஐயோ, அவர் பணம் காசுக்கெல்லாம் ஆசைப்படுறவர் இல்லப்பா. அவர் காசு பணத்துக்குலாம் ஆசைப்பட மாட்டார். அழகான பொண்ணு போச்சுன்னா ஆசைப்படுவாரு. கையில புள்ளைய கொடுத்து தெருவில் அம்போன்னு விட்டு போயிடுவாரு. அப்படித்தானே? நிறுத்து கோமதி, யார்கிட்ட என்ன பேச்சு பேசுற? யாரு மொட்டை கடைதாசி போட்டது? இந்த மாதிரி நல்ல காரியம் வேற யார் செய்வாங்க? உன் சீமந்த புத்திரன் தான். ஏன்னா நீ தானே செஞ்ச. அட நீ வேறமா சாந்தி, இது எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்க, அவன் அடிச்சு நானெல்லாம் புதையில பிடிக்கிட்டு வந்திருப்ப. எனக்கு தெரியாம யாரோ பெட்டிஷன் போட்டிருக்காங்க, அதான் யாருன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. நீ தானே போட்ட? உன்ன மாதிரி எல்லாம் நான் மொட்டை பெட்டிஷன் போட மாட்டேன். ஒரு பாறாங்கலை தூக்கி தூக்கி அந்த ஆள் தலையிலே போட்டு வந்துருவேன். போடு, அந்த ஆளு தலை தாங்கும். தங்கச்சி உடனே கொல்லணும்னு ஆசைப்படுறான், அண்ணன் மெதுவா கொல்லணும்னு ஆசைப்படுறான். அவ்வளவுதான் வித்தியாசம். எப்படிமா? அவரோட நல்ல மனசுக்கு அவருக்கு யாரும் கெடுதலே நினைக்க முடியாது. மீறி நினைச்சாங்க நல்லவே இருக்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் நான் கும்பிடுற தெய்வம் அவரை காப்பாத்தும். அவனை சாமி காப்பாத்து, உங்களை யாருமா காப்பாத்துறது? உங்களோட இந்த நல்ல மனசை பயன்படுத்திக்கிட்டு தான் கையில 2 குழந்தைய கொடுத்து மதுரை வீதியில தெருவா அலைய வச்சுட்டு வந்தான். ஆனா அந்த ஆளு குழந்தை குட்டியோட சந்தோஷமா தான் இருந்துகிட்டு இருக்கான். விட மாட்டோமா? விட மாட்டேன். நீ பட்ட வேதனைய அவனு படணும் இல்ல? மகன் புள்ளை எல்லாம் பிரிச்சு அவனை நான் தெருவுல நிக்க வைக்கல. என் பேர் கோமதி இல்லம்மா, கோமதி இல்ல. கோமதி, நீ எங்க போனாலும் திரும்ப திரும்ப அங்கதான் வந்து நிக்கிறேன். பார், நான் சொல்றத கேளு. காந்திமதி அம்மாவும் அவரை என்ன வேணா சண்டை போட்டுட்டு போட்டோம். உனக்கு என்ன வந்தது? நீயே அதுல தலையிடுற. அந்த வள்ளியை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துரு. அந்த பொண்ணை நம்ம வீட்டுல இருந்துட்டு போட்டோம். என்ன சொல்ற? நல்லா பேச்ச மாத்திர. பால் பாயசம் கூட. என்ன விசேஷம்? இந்த வீட்டுல ஏது விசேஷம்? நீ இன்னைக்கு வருவே, நல்ல செய்தி கொண்டு வருவேன்னு தெரியும். அதான் பால் பாயசம் செஞ்சு வச்சிருக்கேன். குடின தங்கச்சிடா. அம்மா, அந்த பட்டாளத்தை அந்த அலையில துண்டு போட்ட சோக நிகழ்ச்சியை மனசுல வச்சுக்கிட்டு மங்களம் பாடுமா. பிள்ளைங்க ஆசைப்படுறோம்ல. நீங்க அவரை பத்தி என்ன வேணா சொல்லுங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என்னோட அன்பு முழுக்க அவருக்கு தான் சொந்தமானது. இப்ப நான் உங்களுக்கு செய்யறது, உங்க கூட இருக்கிறது எல்லாமே பெத்த கடனுக்காக தான். நாளைக்கே ஒரு பிரச்சனை வந்து நீங்களா அவரான் வந்ததுன்னா உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு அவரோட போறதுக்கும் தயங்க மாட்டேன். ஏனே, பட்டாளத்தார் குடும்பத்தை ஒரு ராத்திரி ஃபுல்லா தூங்குடாம பண்ணிட்டீங்களே. இன்னும் பாடுற மறுப்பு என்ன கதையாக போறானுங்கன்னு. ஆமா, தவசி போலீஸ்காரங்க போய் கதறி கதறி எழுதானே அப்படியா? அதெல்லாம் ரொம்ப ஓவர்னு. தவசி ஒண்ணு கதறி கதறி அழுவல, இந்த பட்டாளத்தார் தான் இடிஞ்சு போய் ஒரு மூலையில போய் உக்காந்துட்டாராம். அதிர்ட்டனே, நீங்க எழுதுனீங்களே மொட்டை கடதாசி, அதை வச்சுக்கிட்டு சப் இன்ஸ்பெக்டர் அன்பழகன்ல ஊரு ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்காராம். நீங்க தான் எழுதுனீங்கன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆள் கை மொற மாதிரி இருக்கு. ஒரே அப்படி மறுப்பு முட்டை கடை ஜாஸ்தி இன்னைக்கு நேற்று போடுறதுல நானு இவ்வளவு பெரிய பையனா இருக்கும் போதே இங்கிலீஷ் டீச்சர் ஹெட் மாஸ்டர் கூட்டு ஓடி போயிட்டாரு. கைத்தறி டீச்சர் பிடி வாத்திர வச்சிருக்கான். ஏன்னா பட்டாளம் இல்ல, அவர் குதாத்த வப்பாடி வச்சிருக்காரு. பல முட்டை கடைசி போட்டோம்டா, எவன் பிடிச்சான். ஆனா அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது மறுப்பு.
மொட்டை கடுதாசி நான் போட்டேன். அந்த கிணத்துல ஒரு சொம்பு இருந்துச்சு. அந்த சொம்புக்குள்ள சோழி அதெல்லாம் யாரும் அதுக்குள்ள போட்டாங்க. அதான் குழம்பா இருக்கு. அண்ணே, பட்டாளச்சார் வீட்டு கிணத்துல பார்த்த அதே சொம்பு தானே இது? ஆமாடா. புதையல பூதங்காத்தது ஒரு காலம். டேய், பூதத்தை புதையல் காக்காதுடா. நீ ஒரு பூதம். நேரா போ. பாவட வேற மாட்டுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ போ. ஆட்டாதக்கா. ஆட்டாதடா. நான் ஆட்டல, நீ ஆட்டாம போ. குடிக்கிறியா? போக்கா. டேடி உட்காரு. நேரா பாத்து போக்கா. இந்திர போறேன். அப்படியே போ. பயமா இருக்குன்ற. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ போ. என்னாச்சு நம்மள? ஏய் 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 மூதேவி, என்ன ஒப்ப விட்டு ரோடா கார்ல கொண்டு வந்து இடிச்சுக்கிட்டு இருக்க? அதான் ஊரை ஏமாத்தி இவ்வளவு பெரிய வீடு கட்டி வச்சிருக்கானே, அங்க போய் ஓட்ட வேண்டியதானே? எங்க அத்தை ஏமாத்தின கோயில் இருக்க, அங்க போய் ஓட்ட வேண்டியதானே? உன் ஜோட்டு பொண்ணுங்கெல்லாம் கல்யாணம் ஆகி போயிட்டாளுங்க. நீ இன்னும் சைக்கிள் ஓட்டிட்டு திரியற. இதுக்கு தான் நல்ல மனசு வேணும். என்ன வேணும்ட்டே எங்க அக்கா மேல வந்து இடிச்சிட்டு சும்மா கத்திக்கிட்டு இருக்கீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? யாராவது புதுசா குரல் கொடுக்கறது? உன்னை எல்லாம் முனையிலேயே கிள்ளி எறியணும்டா. ரெண்டு கட்டம் குரலா எவ்வளவு திமிரு தம்பி மேல கை வைப்ப? எங்க அண்ணன் தெரிஞ்ச உன்னை சும்மா விட மாட்டேன். ஐயோ ஐயோ, அடிக்க வர்றா. ஏமா ரோட்டுல பாத்து வரக்கூடாதுன்னு ஒரு பேச்சுக்கு கேட்டேன், அதுக்கு அடிக்க வர்றதா? ஏய், வயசுக்கு வந்த பொண்ணாவா நீ நடந்துக்கிற? இவ்வளவு பெரிய மனுஷனை கை நீட்டி அடிக்க போற? கேட்டா பெரிய வீரப்பா உங்க அண்ணனை கூப்பிடுறேன்னு சொல்ற. கூப்பிடுறீ உங்க அண்ணனை? அவனுங்க எங்க இருக்கானுங்க அத்தா? புதையல மறைச்சு வச்சதுக்காக போலீஸ் அள்ளிக்கிட்டு போயிருச்சு. திருட்டு குடும்பம். ஏய், நீ ரொம்ப அதிகமா பேசுற. எங்க அண்ணனை பத்தி பேசினா உன்னை கொன்னுடுவேன். ஏய், என்ன எங்க அத்தையை வச்சுட்டு கொலை பண்ணுவேன்னு மிரட்டுற? உங்க அப்பா பெரிய மண்டையா கோயில் சொத்தை கொள்ளையடிக்கிறவ, சின்ன மண்டையன் தவசி நெசவாளர்கள் வயித்துல அடிச்சு கொள்ளையடிக்கிறவ, இந்த யுவான் சுவாங் ஒரு பொறுக்கி. யார் பொறுக்கி? நீதான் பொறுக்கி. ஊர் பேர் தெரியாத நீ இவங்க கூட ஓட்டிட்டு இருக்க. ஏய், மரியாதையா பேசு. பெரியவங்க சின்னவங்கங்கற மரியாதை தெரியாத உனக்கு? இந்த பாருங்க, மரியாதைங்கிறது தானா வரணும், கேட்டு வாங்க கூடாது. புரிஞ்சுக்கோங்க. கேட்டிங்களா? அண்ணாமலையார் வம்சத்துல இருந்து வந்த ரத்தம் தானே உன் உடம்புல ஓடுது. அதனால தானே நீ எந்த அளவுக்கு பேசுற? ஆமா, ரத்னகிரி வம்ச பொம்பளைங்க மாதிரி எழுவு விழுந்த மூஞ்சி எங்களுக்கு இல்ல. அத்தா, உங்களை பொண்ணுங்கறா. ஏய், எனக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணோ மருமகளோ இருந்திருந்தா இந்நேரம் கை காலை உடைச்சு ஒரு மூலையில போட்டுருப்பேன். நீ வாக்கா. போடா. உங்கள மாதிரி ஒரு அம்மாவும் மாமியாரும் எனக்கு இருந்திருந்தா உங்க கைய காலை உடைச்சு வீட்ல போட்டுருப்பேன். அத்தா வேண்டாம் அத்தா, கோபப்படாதீங்க அத்தா, கோபப்பட்டு அடிச்சிடாதீங்க. உங்க தகுதிக்கு இது சரிப்படாது. என்ன எங்க அத்தையை மிரட்டுற? இந்த மூட்டை பூச்சி நானும் சிக்கி போடுற அத்தா. ஏய் எலிக்கோத அண்ணாமலை, உன்னை நான் தான் கொல்ல போறேன். நீங்க வாங்க அத்தா. உன்னை அழிக்கிறதுக்கு அந்த அண்ணாமலையா இங்க அவதாரம் எடுத்துட்டான். என்ன மாப்ள, யோசனை பலமா இருக்கு? யோசனை தான். சங்க திருடிட்டு வந்துட்டியா? சங்க திருடுனா திருவிழா நின்னு போயிருன்னு நீ சொன்னதுக்காகத்தான் அதை திருட ஏற்பாடு பண்ணேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. என்னது? மண்டபத்துக்குள்ள இருக்கிற பழைய சங்க திருடுனா அது காத்துல கரைஞ்சு போச்சுன்னு சொல்லி பட்டாளத்தான் கமிட்டி கூட்டத்துல தப்பிச்சுக்கிட்டான்னா, அதனால உற்பத்தி ஆகிற புது சங்கையே திருடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அட பரவாயில்ல மாப்ள, வர நீங்க வேற மாட்டா. அந்த சங்க திருடுறதுக்காக ஒருத்தனை ஏற்பாடு பண்ணி கோயிலுக்குள்ள அனுப்பிச்சு வச்சியா? சங்கு குளத்துல தானே உருவாகுது, கோயிலுக்குள்ள காமிச்ச? சொல்றத கேளியா?
உற்பத்தி ஆகிற சங்க கொண்டு போய் சங்கு மண்டபத்துல திருவிழாவுக்கு முத நாள் வைப்பாங்கல்ல, கூட்டமா இருக்கும்போது எப்படியா திருடுறது? அப்ப அந்த சங்க திருடுறவ திருடிக்கிட்டு மண்டபத்துக்குள்ள இருந்து வெளியே வரணும்ல, அதுக்கு ரகசிய வழி எழுதின பட்டயமெல்லாம் அந்த மண்டபத்துக்குள்ள இருக்குதுயா, அதை எடுக்கத்தான் அவனை அனுப்பிச்சேன். அவனும் போய் அதை எடுத்துக்கிட்டு ரகசிய வழியெல்லாம் கண்டுபிடிச்சு ஆத்தங்கர மண்டபத்து வரல வந்திருக்கான். ஆனா அதுக்கப்புறம் தான் அவன் செத்து போயிருக்கான். எப்படி செத்தான்? எப்படி செத்தான்னு தான் தெரியல. நீ சொல்றதுல உண்மையா? ஆமாய்யா, இங்க பாரு, அவன் திருடிட்டு வந்ததுல இந்த பட்டயம் எல்லாம் இருக்குது பாரு. இந்த பாரு, இது பார்த்தியா ஓலைச்சுவடி, இது பட்டயம். பாத்தியா இதுக்குள்ள இருக்கிறது ஒரு 3 சின்ன பட்டயம் இருக்குது பாத்தியா? இதுதான் ரொம்ப முக்கியமானது பாருமுருகா. இது வந்து கோயிலுடைய மொத்த வரைபடம். இது நுழைவு வாயில், நேரா வந்தா நந்தி இருக்கிற இடம், அங்கிருந்து அப்படியே வந்தா மூலஸ்தானம், இங்கிருந்து வடக்கால பாத்தீங்கன்னா உற்சவமூர்த்தி மண்டபம். இந்த மண்டபத்துக்குள்ளதான் அவன் முதல்ல போயிருக்கா. இந்த மண்டபத்துல தானே இந்த பட்டயம் எல்லாம் இருந்திருக்கு. அவ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கிருந்து ஒரு சுரங்கப்பாதை போகுது பாரு, இது அப்படியே மூலஸ்தானத்துக்கு கீழே வந்து நேர கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற ஆத்தங்கர மண்டபத்துல வந்து சேருது. இது வரையில அவன் வந்திருக்காயா. இந்த இடத்துலதான் அவன் செத்து போயிருக்கான். ஒரு சின்ன காயம் கூட இல்லாம செத்துருக்கான்னா எப்படின்னு தான் எனக்கு தெரியல. சரி, இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது? இது அந்த போலீஸ்காரங்க வந்து பணத்தை எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடியே ராத்திரியோட ராத்திரியா போய் தேடனியா. இது அந்த பணத்துக்கு பக்கத்திலேயே கிடந்தது, எடுத்து கொண்டாந்து மறைச்சு வச்சுட்ட. முருகா, நீ ஏதாவது அவனை போட்டு தள்ளிட்டியா? ஏயோ, இதை நீ தான் செய்வேன்னு நினைச்சிட்டு இருந்த, ஆள்வே செய்வேன் இப்பதானே தெரியுது. சரி, செலவு மிச்சம் நீயே போட்டியா? யோ சும்மாரியா, நானே ஆள் வச்சு நானே போட்டு தள்ளுவனா? எப்படி செத்தான்னு தான் தெரியல. ஒருவேளை நம்மளை யாராவது உளவு பாக்குறாங்களோ? அதெல்லாம் இருக்காது, பயப்படாத. ஆனா அந்த விஷயம் வந்து யாருக்கும் தெரியக்கூடாது, நமக்குள்ளே இருக்கணும். என்ன? சரி, சங்க திருடுறதுக்கு ஆளை நான் ஏற்பாடு பண்றேன், செய்வோம், தைரியமா இரு. சரி, நீ ஏதோ நல்ல சிவத்தை போட்டு தள்ளுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அவன் ஊருக்குள்ள கோயில் மாடு மாதிரி திரியறானே. அதை ஏன் கேட்கறேன்? அதுக்கு ஒரு சரியான ஏற்பாடு பண்ணேன், தப்பிச்சிட்டாவன். உங்க கவலைப்படாத, இன்னொரு நல்ல சமயம் பார்த்து நான் சொன்ன மாதிரி போட்டு தள்ளிடுறேன். ஏ முருகா, இந்த கொலைக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல, தெரியுமில்ல? ஒரு சம்பந்தமும் கிடையாது. பட்டாளத்தான் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு உன்னை விட எனக்கு அதிக காரணம் இருக்கு. நான் அவனை முடிச்சே தருவேன், தைரியமா இரு. சரி சரி. ஏன் கொஞ்சம் மாப்பிள்ள, இந்த செப்பு தகடெல்லாம் என்கிட்ட இருக்கலாமா? இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், நீ ஊரு பூரா சுத்துறவ, நானே பத்திரமா வச்சிருப்பேன். இது என்கிட்டயே இருக்கட்டும், சரியா? என்ன காப்பி குடி. சட்டை போட்டுட்டு இருக்கேன்ல, அங்க வை. என்னென்ன வைர மோதிரத்தை மேசை மேல வச்சிருக்க, விரல்ல போட்டுக்கல? அது வேணாமா, அங்கேயே வச்சிரு. இல்லைண்ணா, இந்த மோதிரத்தை நீ எப்பவுமே விரல்ல போட்டுக்கணும், அப்பதான் உடம்புக்கு நல்லதுன்னு மாமா ஆசையா செஞ்சு தந்தாங்க. எனக்கு வேண்டாம், போட்டுக்கண்ணா. வேண்டாம்னு சொல்றேன்ல. இல்லண்ணா, நான் போட்டு விடுறேன், போட்டுக்கண்ணா. இத போட்டுக்கிட்டா உடம்புக்கு நல்லதுண்ணா. வேண்டாம்னு சொல்றேன்ல, எனக்கு வேண்டாம். இல்ல, போட்டுக்கோ, உனக்கு நல்லது தானே. என்னாச்சுண்ணா? அண்ணா காட்டு. ஒண்ணு இல்ல, முகத்தை காட்டு. ஒண்ணு இல்ல, காட்டு. சொல்றேன்ல, ஒண்ணு இல்ல. ஐயோ, கீறிடுச்சு, ரத்தம் வருதுண்ணா. ஐயோ, ரத்தம் வந்துட்டு இருக்கு. வேணாம், இந்த மோதிரம் உனக்கு நல்லது இல்ல, நீ கொடுத்துரு. இந்த மோதிரம் உனக்கு வேணாம், கொடுத்துரு. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நீ கழட்டி கொடுத்துரு. நான் போட்டுக்கிறேன், பரவாயில்ல. உனக்கு கீறி ரத்தம் வந்துட்டு இருக்கு. சொல்றத கேக்குறியா? பரவாயில்ல, உனக்காக நான் போட்டுக்கிறேன், விடு போ. இல்லண்ணா, ரத்தம் வருது, ரத்தம் வருது. மருந்து எதை போட்டா? அண்ணா, மருந்து போட்டா? அன்புள்ள தங்கை காந்திமதிக்கு அண்ணன் எழுதி கொள்வது. இங்கு அனைவரும் நலம். அதுபோல் அங்கு உலகநாதன், வள்ளியம்மை, கோமதி நாயகம் அனைவரும் நலமா? மீனாட்சி படிச்சுக்கிட்டு இருக்கா. கல்யாண விஷயமா மாப்பிள்ளை கிட்ட பேசுறேன்னு சொன்னியே, என்னாச்சு? எங்களுக்கும் இந்த திருமணம் நடந்தா மிகவும் சந்தோஷம். மீனாட்சி உலகநாதனை விரும்புவது போல் தெரிகிறது. உடனே கேட்டு முடிவு செய்யவும். நீ மற்றும் உலகு, வள்ளி மூவரும் ஊருக்கு புறப்பட்டு வந்து ஒரு 10 நாள் தங்கிவிட்டு போகவும். எத்தனை நாள் தான் அந்த பழைய பங்களாவிலே இருப்பாய்? நம் வீட்டுக்கு வந்தால் உன் மனசும் உடல்நிலையும் நன்றாக இருக்கும். கடிதம் கண்டவுடன் உடனே பதில் போடவும். திருமண விஷயம் குறித்து உடனே தகவல் தெரிவிக்கவும். இப்படிக்கு உன் பிரியமுள்ள அண்ணன். இந்த லெட்டருக்கு என்னமா பதில் போடுறது? உலகநாதனை கேட்டுட்டு பதில் போடலாம், நீ போ. சரிங்கம்மா. என்னம்மா,
யார்கிட்ட இந்த லெட்டரு? உங்க மாமா கிட்ட இருந்துதான்ப்பா. என்னப்பா இது காயம்? ஐயோ, ரத்தம் வருது. அம்மா, நீ அண்ணனுக்கு அந்த வைர மோதிரத்தை போட்டு விட சொன்னல, நான் போட்டு விட்டுட்டு இருந்தேனா, அப்போ அது கையை இப்படி பண்ணிச்சா, முகத்துல பட்டு கீறிடுச்சுமா. மோதிரம் போட்டு விட சொன்னா அதுக்கு நீ இப்படியா பண்றது? உனக்கு என்னம்மா சும்மா சும்மா என்னையே திட்டிட்டு இருக்க? அண்ணன் பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன்? நீ தானே மோதிரத்தை போட்டு விட சொன்ன. மோதிரம் போட்டு விட சொன்ன. ஏமா அவ்வளவு கத்துறீங்க? வருத்தப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லம்மா. ஷேவ் பண்றப்போ ரெகுலரா நடக்கும்ல, அவ்வளவுதான். உலகநாதா, என் மடியில படுத்துக்கப்பா. என்னம்மா திடீர்னு? எனக்கு ஏதோ பயமா இருக்கு. நீ என்னை விட்டுட்டு போயிடுவியோன்னு. மடியில படுத்துக்கப்பா. உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேம்மா. உங்க கூடயே இருக்க போறேன். ஆமா, நானும்மா. நீயும் வா. எத்தனை நேரம் நின்ன? 35. டேய், மோட்டர் போட்டு 1 மணி நேரம் ஆகுது. தோப்பெல்லாம் நிரம்பி போச்சு. இன்னுமா குளிச்சிட்டு இருக்க? இதோ இப்ப குளிச்சுட்டு வந்துடுறேண்ணே. என்ன என்ன இது அண்ணாமலையோட துணி? அவ இங்க வந்தாளா? ஆமாண்ணே. எங்க அவ? எங்கடா அவ? ஏன் முழிக்கிற? இப்பதான் எங்கேயோ போனாண்ணே. அவளை தனியா விட்டுட்டு இங்க நீ எரும மாடு மாதிரி குளிச்சிட்டு இருக்க? இதோ இப்ப கூட்டு வந்துடுறேண்ணே. டேய், முதல்ல மோட்டர் ஆஃப் பண்ணு. சரிண்ணே. நான் போய் பார்க்கறேன். விரட்டுறா இவனை. விரட்டு இவனை. டேய் போடா. என்ன இது முடியெல்லாம் விரிச்சு போட்டு பத்ரகாளி அம்மன் மாதிரி இருக்க? இப்பதான் குளிச்சிட்டு வந்தேன். இப்பதானா? ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதானே வேணாங்கிறது. என்ன தைரியம் இருந்தா எங்க தோட்டத்துக்கே வந்து கப்பல் விடுவீங்க? என்ன தைரியமா? நீ பாட்டுக்கு ஐ லவ் யூ சொல்லிட்டு ஓடிட்ட. எனக்கு 2 நாளா கையும் ஓடலை, காலும் ஓடலை, ராத்திரியில் தூக்கம் வர மாட்டேங்குது. அதான் இன்னைக்கு எந்திரிச்ச உடனே என்ன ஆனாலும் உன்னை பார்த்துடணும்னு நினச்சி உங்கள் தோப்புலேயே வந்துட்டேன். நம்பியா இருந்ததுனால ஏமாத்தீங்க. எங்க சின்ன அண்ணனா இருந்தது வெட்டி போட்டுரும். ஒரு சின்ன பெரிய இவனா? அவனுக்கு வச்சிருக்கேன். பாருங்க, உங்க அண்ணனை பத்தி பேசிங்க குத்திடுவேன். நீ குத்துவ? எங்க அம்மா சொன்னா சரிதான். உங்க அம்மா என்ன சொன்னாங்க? அந்த பொண்ணு பெரிய ரவுடின்னு சொன்னாங்க. உங்க அம்மா ஏன் என்ன ரவுடின்னு சொன்னாங்க? அதான் நடு ரோட்ல நேத்து சண்டை போட்டீங்களாமா 2 பேரும். அவங்க என்ன திட்டிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா எங்க பெரியண்ணன் திட்டாங்களா, அதான் எனக்கு கோவம் வந்துருச்சு. வேற என்ன சொன்னாங்க? நிறைய சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சொன்னாங்க பெரிய பெரிய விஷயம்லாம் சொன்னாங்க. இப்ப வேணாமே, உன் தோப்புக்குள்ள நீ ஏன் தூக்கு போட்டுக்கணும்? வேணாம், போ எல்லாம் தெரிய வரும். அதென்ன சின்ன குழந்தை மாதிரி கன்னத்துல எல்லாம் கீரல்? இதுவா? வள்ளியம்மா இந்த ரிங்கு போட்டு விட்டா, விரல்ல கொஞ்சம் கொஞ்சம் வலிச்சது. அப்படி இழுத்தேன் பாரு, சசாக்குன்னு ஒரு சின்ன ஸ்கிராட்ச், அவ்வளவுதான். இது என்ன மோதிரம்? அப்படியே பல்பு மாதிரி இருக்கு. நல்லாவே இல்லை, உங்க கைக்கு கன்றாவியா இருக்கு. கழட்டி வீட்டுல வைங்க. குடுக்கலையா? சரி இந்தா, நீ வச்சுக்கோ, இல்ல தூக்கி போடு, என்ன வேணாலும் பண்ண. எனக்கு இது வேணாம், வைரமா வேற இருக்கு, நீங்களும் வச்சுக்கோங்க. ஐயா, என் செல்லராணி அண்ணாமலைக்கு பிடிக்காது, என்கிட்ட எதுவுமே இருக்க கூடாது. எனக்கு வேணாம். எனக்கு வேண்டாம். நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்ன சும்மா அங்கேயே பாத்துட்டு இருக்கீங்க? உன் அண்ணன் வரா? ஐயா, அவன் வரட்டும். அவனா நானா ஒரு முடிவு எடுத்துறேன். முன்னாடியே அவனை என்ன பண்றான்னு பாரு. வேணாம் வேணாம், அது வந்து என்ன வெட்டி போட்டு நீங்க போயிடுங்க.
அப்படிங்கிற? சரி, உங்களால அவன் பொழைச்சிட்டான். மீண்டும் சந்திப்போம் என்ன? அண்ணாமலை, தனியா நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து இந்த செடியில சுண்டக்காய் பறிக்கிறேன். ஏன் ஆளுங்க கிட்ட சொன்னா அவங்க பறிச்சு கொடுக்க மாட்டாங்க? இல்ல, ஆச்சி தான் நீயா போய் சுண்டக்காய் பறிச்சிட்டு வான்னு சொல்லுச்சு. யாரோ இங்க இருந்து ஓடின மாதிரி ஒரு சத்தம் கேட்கல? கேட்கலையே. இல்ல, எனக்கு கேட்டுச்சு. உனக்கு ஒரு வேலையே இல்ல, எதுக்கு என் பின்னாலே சுத்திட்டு இருக்க நீ? இந்த மாதிரி என்ன கேட்டுட்டே இருந்தா அன்னைக்கிட்ட சொல்லிடுறேன். உனக்கு எப்பவும் இந்த சந்தேக குணம் தான். அண்ணாமலை, வயசு பொண்ணு இந்த இடத்துல எல்லாம் தனியா நிக்க கூடாதுமா, அதுக்காக சொன்னேன். மறுபடியும் ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இல்ல? ஒண்ணும் இல்ல, நீ வா நீ வா நீ வா நீ வா. இல்ல, ஏதோ ஒரு சத்தம். செல்லம்மா, அழக்கூடாது. எதுக்கு அழற? அழுதா இன்னும் இருமல் ஜாஸ்தி ஆகுமா? கஷாயம் கொடுத்துருக்கேன்ல, சரியா போயிடும். ரொம்ப வலிக்குதுங்க. ஏம்மா, வலி வரும்போது சொல்லிட்டா வந்துச்சு? அதே மாதிரி சொல்லாமலே போயிரும் பாரு. செல்லம்மா, ஊருக்கெல்லாம் நான் சூரணம் கொடுக்குறேன், எல்லாருக்கும் குணமாகுது. உனக்கு குணமாகாம போயிருமா? குழந்தைங்களை குளிப்பாட்டியாச்சு, அவங்களுக்கு பாலெல்லாம் கொடுத்தாச்சு, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நீயும் ஓய்வெடுத்துக்கோ. நம்ம பட்டாளத்தார் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரம் இருங்க, நான் சமைச்சிட்டேன், சாப்பிட்டு போங்க. சமையக்கட்டு பக்கமே நீ போகக்கூடாது. அங்கே போவ, அப்புறம் புகை வரும், இருமல் ஜாஸ்தி ஆகும். எதுக்கு? வேண்டாம், நானே வந்து சமையல் பண்ணுறேன். என்ன? செல்லம்மா, என்னம்மா நீ வாச வரைக்கும் வந்து வழி அனுப்பணுமா? சொன்னா கேட்க மாட்டேங்கிற. இந்தாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. எலும்பு துண்டுக்கு முன்னாடி பாயற நாய் மாதிரி நீ எத்தனை காலம்தான் கருமத்துக்கு பின்னாடியே ஓடுவ? உன் வீடு பத்தி எரியுது, உறுத்திய அணைக்க போறியா? போ போ. செல்லம்மா, போ, உள்ள போய் பாரு. அவன் சொல்றதெல்லாம் நடந்திருக்குங்க. இப்ப என்னமோ சொல்றான், எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீ ஒன்றும் பயப்படாதம்மா, அவன் ஒரு கிறுக்கன், அவன் அப்படிதான். போ, சும்மா மனசை போட்டு அலட்டிக்காத. சீக்கிரம் வந்துருங்க. வந்துடுறம்மா. சித்தா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? போ, அந்த பக்கம் போ. போங்கிறல்ல. சாம்பலாய் முடியும் உடல். சொன்ன கேளுக்குள்ள இத பாரியா, நீ என்ன வேணா பேசு, அந்த களவாணி பயலுக்கு என் தங்கச்சி கட்டி கொடுக்க மாட்டேனா மாட்டேன். மறுபடியும் கலவாணி பையங்கிற இந்த கூட்டத்துல பொம்பளை நீயே சொன்னா ஒரு ஊர்வலம் சொல்லும். இந்த வாரப்புள்ள சொடலைக்கும் வள்ளிக்கும் கல்யாணம் இன்னும் ஒரு வாரத்துல. நான் தேதி முடிவு பண்ணிட்டேன். சுமாரு ஏயா, உனக்கு ஏதாச்சும் இருக்கா? அவன் கொடுக்குற 5க்கும் 10க்கும் ஆசைப்பட்டு என் தங்கச்சியை கொண்டு போய் பாலக்கடத்துல தள்ளுறேங்கிறிய. நீ இப்படியே பேசிட்டு இருந்த
என் தங்கச்சி பிள்ளைங்களையும் கூட்டிக்கிட்டு நான் எங்கேயாவது கண்ணு காணாத இடத்துக்கு நடந்துருவேன். ஆமா போயிடு நீ போகல இங்க போகல போக மாட்டேன்னு நினைக்கிறியா? போய் தான் திருவேன். நீ இப்படி பேசுனா நீ எங்க போனாலும் சரி வள்ளிக்கு சொல்லிதான் கல்யாணம் புள்ள. பாப்போம். ஆமா என்னைய வாத்து மாதிரி கோய சத்தம் போட்டுருக்கீங்க? வாங்கய்யா பாருங்கய்யா, நீங்களே நியாயத்தை கேளுங்க. அந்த கலவாணி பையெல்லாம் சொடல, அவனுக்கு போய் என் தங்கச்சி கட்டி கொடுக்கணுங்கிறாரு இந்த மனுஷன். அப்படியா? சொல்லல யாருங்க? என் பெரியவருமா. வள்ளி யாருங்க? என் மச்சினிச்சி. மச்சினிச்சிய சொடலை கொடுக்குறேன் அவ வேணாங்கிறா. அவன் ஏற்கனவே கலவாணி பையன். எதையாவது கலவாண்டிட்டு என் தங்கச்சி பாதியில விட்டுட்டு போயிட்டானா? ஏந்தாலும் எழுத்து இந்த ஆளை கட்டிக்கிட்டு ஊரு ஊரா பொழப்ப தேடி அழைச்சுக்கிட்டு இருக்கேன். வயிற்றுல வாயில அடிச்சு அழாதமா. இந்தா குழந்தைக்கு ஏதாவது செஞ்சு போடு. ஏதாவது செஞ்சு போடு, நான் பாத்துக்கிறேன். வள்ளி தைரியமா நான் பாத்துக்கிறேன். சரி அப்படியே போயிடலாம். எங்க சாமி? தர வரைக்கும் போயிட்டு அப்படியே பேசி சொல்லலாம். சும்மா பொம்பளை சண்டை போட்டுட்டு இருக்கேன். இந்தாமா எல்லாம் டீ சாப்பிடுங்க. அப்படியே எவ்வளவு குழந்தைகளை ஏதாவது சாப்பாடை போட்டு வை. வாரேன். அதான் போடுவாங்க. வாப்பா நீ வா வா வா. அண்ணாமலை என்ன பார்க்க காதல் பரிசா? இருக்கட்டும் இருக்கட்டும். பாத்திர போறாரு. பார்த்து பார்த்து. அண்ணாமலை உங்க அப்பாரு சிதம்பரத்துக்கு போற, பார்த்து போயிட்டு வான்னு சொல்லு. சிதம்பரம் போறீங்களாப்பா? ஆமாம்மா. நல்லபடியா போயிட்டு வாங்கப்பா. சரிம்மா. ஏ ஐயா, இதுல நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லா சாதகமும் இருக்கு. இத கொண்டுகிட்டு போய் அந்த நாடி சோசியக்காரங்கிட்ட நல்லா பாரு. சரி. நம்ம அண்ணாமலைக்கு எப்ப கண்ணாலம் கூடி வரும், அவளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா வரணும், அவ வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். நல்லா இருந்து பார்த்துட்டு வா. இங்க பாரு, போனமா பொசுக்குன்னு வந்தமான்னு இல்லாம நிதானமா பார்த்துட்டு வா. சரிக்கா, அங்கேயே இருந்து நிதானமா கேட்டுட்டு வரேன். சரி சரி. தவசி நல்ல சிவங்க கோயிலுக்காம்பா. கோயில்ல மராமத்து வேலை நடக்குது இல்ல? ஆமாமா, நீயோ அல்லதவனோ கிட்ட இருந்து அதை பார்த்துக்கிட்டா தான் செலவு கொஞ்சம் குறையும். அப்ப நான் புறப்படுறேன். பட்டாளத்தார எங்க புறப்பட்டீங்க? வெளியூருக்கா? என்ன நீரு அவங்க வெளியில புறப்பட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல போய் எங்க போற ஏது போறேன்னு கேட்டு விளங்காத மனுஷன் விளங்காத மனுஷன். அது தப்புதான், தெரியாம கேட்டுவிட்டேன். வேண்டாம் மாமா, நீங்க இன்னைக்கு சிதம்பரத்துக்கு போக வேண்டாம். பட்டாளத்தாரையா? ஆமா வேண்டாம், நீங்க உள்ள போங்க. அது ஒண்ணு இல்ல கங்கையானரே, உமக்கே தெரியும் கொஞ்ச நாளா நம்ம ஊர்ல அசம்பாவிதங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்ம அண்ணாமலையோட கல்யாணம் வேற சரியா அமைய மாட்டேங்குது. அதான் சிதம்பரத்துக்கு போய் நாடி ஜோதியரை பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரலான்னு போறேன். சரி, ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் அது. இன்னைக்கு எதுக்கு, நாளைக்கு வைக்கலாமே. உள்ள போங்க நீங்க. ஆமா மாமா, அவர் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மாமா. நீங்க எங்கேயும் போக வேண்டாம். என்னங்க கொஞ்சம் சொல்லுங்க. விடுங்கப்பா, நாளைக்கு போய்க்கலாம். ஏன்னா நீங்களும் இந்த மூட நம்பிக்கையெல்லாம் நம்புறீங்களா? நமக்கு என்ன கெடுதல் நடந்தாலும் காப்பாத்துறதுக்கு அந்த அண்ணாமலையா இருக்கான். நமக்கு எதுவும் ஆகாது. உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சின்ன பிள்ளைல. சகுனம் பாருங்க, ஆனா மனுஷங்களே சகுனமாக்காதீங்க. அப்ப நீங்க இருங்கப்பா, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். சாப்பிட்டு போயிட்டு வாங்க, ஒண்ணும் ஆகாது. மாமா, அவ ஏதோ சின்ன பொண்ணு, துடுக்குத்தனமா பேசுறா. அதையெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. ஏன்பா எல்லாரும் வேண்டான்னு சொல்றப்ப ஏன் பிடிவாத பிடிக்கிறீங்க? விடுங்கப்பா, நாளைக்கு போய்க்கலாம். தவசி எனக்கு ஒண்ணும் ஆகாதியா. அப்படியே ஏதாவது நான் ஆயிடுச்சு வச்சுக்க, நீ தான் இருக்கியே இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்த மாட்டியா? அது பாரு, அண்ணாமலை எவ்வளவு தைரியமா பேசிட்டு போகுது, நீ பயந்துகிட்டு இருக்கியே. நாங்கப்பா கொண்டாமா. வரையா வரமா. பட்டாளத்தார வேண்டாம், சொன்னா கேளுங்க. யோ, எனக்கு ஒண்ணும் ஆகாதியா. உன் மேல எந்த பழியும் வராது, போதுமா? வரேன். ஐயா பார்த்து போயிட்டு வாங்க.
என்னவன் நம்மக்கிட்ட வண்டி ஓட்டவே கொடுக்க மாட்டேங்கிறான். கிளீனர்னா அவ்வளோ இலக்கரமா போச்சா? நாங்கெல்லாம் வண்டி ஓட்ட மாட்டோமா? இரு, நீ வர்றதுக்குள்ளே வண்டி ஓட்டி கட்டுறனா இல்லையான்னு பாரு. தேவி ஐயா, நேரங்காலம் சரியில்லைன்னு ஜோசிக்காரன் சொல்லியிருக்கான். பார்த்து மெதுவா போ. மெதுவா தாங்க ஐயா போவோம். என்ன சொல்ற? நானே வேகமா போகணும்னு நினைச்சா கூட இதுக்கு மேல வேகம் போகாதுங்க ஐயா. அண்ணாமலையோட கல்யாணம் சீக்கிரம் முடியலைங்கிற கவலையில் நான் இருக்கேன். அதான் சிதம்பரத்தை போய் நாடி ஜோசின்னு பார்க்கலான்னு போகிறேன். உனக்கு கிண்டலாவா இருக்கு? சரி சரி, ஒன்று சொல்லி என்ன பிரயோஜனம் இல்லை. வருவீல்ல, சம்பளத்துக்கு வந்து நிப்பு இல்லை, அப்போ பார்த்துக்கிறேன். பார்த்துப்போ. என்னமோ வண்டி ஓட்டுறதுன்னு பெரிய கம்ப சுத்துற வேலைன்னுப்பா. என்னை வண்டியை தொடவே விட மாட்டேங்கிற. நான் ஓட்டுறேன் பத்தியா, எப்படி ஓட்டுறேன் பாரு. இதே வண்டிக்கு நான் டிரைவர் ஆகி காட்டுறேன். அப்போ தான் உனக்கெல்லாம் தெரிய வரும். பண்றேன், நான் பண்றேன் பாருட்டேன்னு. Catch us on TV, Thandiwan app, thandiwan.com and YouTube.